ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் ஒரு பர்ஃபெக்டான கத்திரிக்காய் பிட்லா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டண்ட்டாக இப்போ சாம்பார் பொடி வறுத்து திரித்து பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நம்ம தேங்காய் கூட வச்சு அரைச்சி விட போகிறோம் உளுத்தம்பருப்பை. ஸோ அது தனியாக வறுத்து எடுத்துட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா இது காரமே இல்லை, அதனால நான் ஒரு 15 மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவை மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் ஒரு 2 காஷ்மீரி சில்லி, இது கலருக்காக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய். ஸோ அதை கொஞ்சம் பெருசாக நறுக்கின்னு இருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் குழஞ்சி போயிடும், அதனால் கொஞ்சம் பெருசாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்க. அப்புறம் பொரிச்சு கொட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காயப்பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி குழம்புக்கு, கருவேப்பிலை, பருப்பு பார்த்தீங்கன்னா நான் துவரம் பருப்பு, உலக்கு பருப்பு எடுத்து நல்லா களைஞ்சிட்டு வேக வைக்கிறதுக்காக தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஓப்பன் பாட்டில் தான் வேக வைக்க போகிறேன். ஸோ இதில் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் கூட விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழையணுங்கிறது இல்லை. இப்போ தேங்காய் ஒரு 1/4 கப் தேங்காய் நம்ம கடைசியாக வறுத்து போட போகிறோம். புளி ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தட்டைப்பயிர் வெந்து வச்சுட்டுருக்கேன் போடுறதுக்கு குழம்புல. ஸோ தனியாக உப்பு போட்டு குக்கரில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ஒரு 1/4 கப் இருக்குது. அப்புறமா தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. ஸோ அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல பருப்பை நம்ம வேக போட்டுடலாம். ஸோ இதுக்கு தண்ணி விட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் நல்லா களைஞ்சி துவரம் பருப்பை. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். இது நான் ரேஷனில் வாங்கின பருப்பு தான், நம்ம நார்மலாக கடையில் வாங்குறது இல்லை. ஸோ சீக்கிரமாக இது குழஞ்சிடும், அதனால நான் ஓப்பன் பாட்டிலே எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப குழைய வேண்டாம் பருப்பு. இப்போ ஒரு இருப்பச்சட்டியில் முதல்ல நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு முதல்ல வறுத்து எடுத்து வச்சுட்டுலாம் தனியாக. இது நம்ம தேங்காயோடு வச்சு அரைச்சி விட போகிறோம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூளோட நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் வறுக்கணுங்கிறது இல்லை, உளுத்தம் பருப்பு மட்டும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். கருகாமல் நல்லா கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ இதை நம்ம முதல்ல தனியாக எடுத்து வச்சுட்டுலாம். அப்புறம் அதே கடாயில் பாக்கி இருக்கிற மல்லி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் நான் வறுத்தது தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வறுக்கணுங்கிறது இல்லை. வறுக்கணும் அப்படிங்கன்னா நீங்கள் முதல்ல வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. வெந்தயத்தை எண்ணெய் விட்டு வறுக்க வேண்டாம். ஸோ இப்போ இதை ஒரு சொட்டு எண்ணெயை விட்டு மறுபடியும் நல்லா செவக்க எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று போல் எல்லாமே வறுபட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா செவந்தாச்சு. ஒரு 5 to 7 minutes ஆகும் இது நல்லா வறுபடுறதுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோ. இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயை விட்டு இந்த மிளகாத்தூளை தனியாக வறுத்துக்கலாம். ஸோ மிளகாத்தூள் வறுத்துட்டு நான் எப்போவுமே இருப்பச்சட்டியோடு வச்சுருவேன், எப்பவும் சொல்கிற மாதிரி. அப்போ தான் நமக்கு திரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எடுத்து நம்ம தட்டில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சில சமயம் கோந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால அப்படியே இருப்புச்சட்டியோடு வச்சுட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா ஈவனாக திரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற விட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ரொம்ப பவுடரியாக திரிக்க வேண்டாம், மீடியமாக திரிச்சா போதும். நமக்கு மெஷினில் கொடுத்து திரிக்கிற மாதிரி நமக்கு அவ்வளோ மாவாக நமக்கு கிடைக்காது எப்படியும் ஆற்றுல பண்ணும்போது. பருப்பு பார்த்தோன்னா நல்லா வெந்தாச்சு. இது விட்டால் நல்லா குழஞ்சிடும், அதனால நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அளவு நமக்கு வெந்தால் போதும். ஸோ
ஸோ இப்போது பொடி வந்து இந்த மாதிரி நம்ம திரித்து எடுத்துட்டாச்சு. ஸோ இந்த பொடி யூஸ் பண்ணி தான் நம்ம பிட்லா பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பொடியை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது கூடவே மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் புளி கரைசல். புளி வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஸோ அதை விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா ஒன்று சேர கலந்துக்கோங்க. ஒரு 1.5 2 டம்ளர் தண்ணி விட்டு நீங்கள் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதில் மேற்கொண்டு 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். மொத்தம் 3 டம்ளர் தண்ணி. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஸோ கத்திரிக்காயை போட்டுட்டு இதை வந்து அடுப்பில் ஏற்றி நம்ம கொதிக்க விட வேண்டியதான். ஸோ இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம எல்லாமே வறுத்து போட்டிருக்கோம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு இந்த குழம்பு வந்து கொதிச்சா போகிறோம். இப்போ இது வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டேன்னா அப்படியே குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அது குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து உளுத்தம்பருப்பு தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து மைய அரைக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சம் வாட்டரியாக இருந்தாலே போதும். நமக்கு வந்து குழம்புல விடும்போது சரியாக இருக்கும். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருது. இப்போ தான் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கெட்டியாக கொதிச்சுன்னு இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாக கொதிச்சுட்டு இருந்தால் அடியில் உட்காந்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸாக நல்லா குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. தான் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு, தட்டைப்பயிறு. ஸோ பருப்பை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கிறேன். பருப்பு கரைசல் விட்டுக்கலாம். பொதுவாக வந்து நம்ம பிட்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக திரித்து பண்ணுறது தான் வந்து பெர்ஃபெக்டான பிட்லாவாக இருக்கும். நம்ம வந்து அவசரத்துக்கு தான் இருக்கிற நம்ம ஆற்றுல நம்ம இப்போது திரிக்கிற சாம்பார் பொடியை வச்சு டக்குன்னு பண்ணுறோம். பட் நல்லா திரித்து அந்த டைமில் வச்சா தான் பிட்லா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தட்டைப்பயிரை சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம விட்டுக்கலாம். இது வந்து உளுத்தம்பருப்பு நம்ம விடுறதுனால நல்லா வந்து இறுகும் குழம்பு. ஸோ நீங்கள் தேவையான அளவு தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நேரம் ஆக ஆக நம்ம குழம்பு வந்து சூடு ஆற ஆற நல்லா வந்து கெட்டியாகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வெந்நீர் விட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல்ல நீங்கள் வந்து தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போவே கொதிக்க வைக்கும் போதே அந்த வாட்டரோட கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா கலக்கிட்டு இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம வந்து பொரிச்சு கொட்டிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பிட்லா. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது தான். எதுவும் பெருசாக ஒன்றும் நீங்கள் வெளியில் வாங்கணுங்கிறது கூட இல்லை. இப்போ இது குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு தடவை நான் கிண்டி கொடுத்துக்கிறேன். ஏன்னா உளுத்தம்பருப்பு நம்ம தேங்காய் அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு குழம்பு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும், அடியில் உட்காந்துக்கும். பருப்பெல்லாம் விட்டுருக்கோம், அதனால அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். ஸோ உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், நல்லா வெடித்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான், பொரிச்சு கொட்டியாச்சு. ஸோ இதையும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய் வறுத்து போட போகிறோம். ஒரு 1/4 கப் தேங்காய். ஸோ இந்த தேங்காய் வறுத்து போடுறது, இந்த தட்டைப்பயிர் போடுறது, அப்புறம் துவரம் பருப்பு, இதெல்லாம் தான் வந்து பிட்லாக்கு வந்து ஒரு என்ன சொல்ல மெயினான இன்க்ரீடியண்ட். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான பிட்லாவாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் இது பிட்லா குழம்பு. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சிடனா இது பிட்லா. அவ்வளோதான். மோர் குழம்பு ஏதோ ஒன்று வச்சுட்டு தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பார்க்க தான் உங்களுக்கு
என்னவோ பெருசாக நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேங்காய் வந்து கடைசி நல்லா செவக்க வறுத்து போட்டுக்கோங்க, அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. ஸோ நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு தொட்டுக்க வந்து உப்பு நார்த்தங்காய் தான் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ உப்பு நார்த்தங்காய் இந்த முறப்பு போடாமல் இப்போ ஊறுகாய் போட்டிருப்போம் இல்லையா, அந்த உப்பு நார்த்தங்காய் அப்படி இல்லைனா பொரிச்சப்பலாமோ சுட்டப்பலாமோ வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ வாட்டரியாக இருக்குது, ஆனால் இன்னும் நேரம் ஆக ஆக நல்லா இருக்கும். ராத்திரிலாம் ஆகிடுச்சுன்னா பார்த்தோன்னா நல்லா கெட்டியாயிடும், பிட்லா மாதிரி ஆகிடும், பிட்லா குழம்பு பிட்லா மாதிரி ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்கள் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் ஒன்றுமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.